அழகு. காற்று சுழன்று அடித்தது. பள்ளத்தில் விழுந்த பழம். சக்கரம் கழன்று விழுந்தது. பழுத்த பலாப்பழம். கல்லும் முள்ளும் கடந்த வண்டி. மெல்லச் செல்லும் தள்ளு வண்டி. ஓகே, பொருத்தமானதை செய்து காரணம் கூறு. பள்ளி நூலகத்தில் நண்பருடன் பேசுவேன், அமைதியாக படிப்பேன், சத்தமாக பேசுவேன். பள்ளியோட லைப்ரரியில் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். ஏன் அமைதியாக இருக்கணும்? பிறர் படிப்பது தடைப்படாமல் இருப்பதற்கு. அமைதியை பேணவும். நூலகத்தில் சத்தமின்றி படிக்க வேணும். அடுத்தவங்க படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகிடும், நாம் சத்தமாக படித்தோம்னா. அதனால லைப்ரரிக்கு போனால் அமைதியாக தான் புக்கு படிக்கணும். பூங்காவில் இருக்கும்போது பூக்களை பறிப்பேன், பூக்களை பறிக்க மாட்டேன், பூக்களை வாங்குவேன். அப்போ இதுக்கு எது ஆன்சரு? பூங்காவில் பூக்களை பறிக்கக்கூடாது. பூங்கானா பூவாக நிறைய இருக்கிற இடம் தான் பூங்கா. அது கண்டு தான் மகிழணும். பூக்கள் செடியில் இருந்தால்தான் பூங்காவிற்கு அழகு சேர்க்கும். செடிகளை பாதுகாப்பது நமது கடமை அப்படின்னு சொல்லி காரணம் எழுதிடுறோம். சாலையில் போகும்போது ஓடி தான் கிடப்பேன். இருபுறமும் பார்த்து கிடப்பேன். ஒரு புறம் பார்த்து கிடப்பேன். என்ன செய்ய வேணும்னா, சாலையில் போனோம்னா 2 பக்கமும் பார்த்துட்டு தான் போகணும். வாகனங்கள் வருகிறதா என இருபுறமும் கவனித்தால்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும். ஒரு பக்கம் பார்த்துட்டு போனோம்னா இன்னொரு பக்கம் இருந்து வண்டி வந்து அடிச்சிரும். வகுப்பறையில் குப்பைகளை எடுத்தல். குப்பை எடுத்தோம்னா குப்பை தொட்டியில் போடலாம். தரையில் போடுவேன், வெளியே வீசுவேன், ஜன்னல் வழியாக வெளியே வீசுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண வேணும்? குப்பை தொட்டியில் தான் போடணும். ஏன்? குப்பை தொட்டியில் போட்டால்தான் வகுப்பறை வந்து எப்படி இருக்கும்? தூய்மையாக இருக்கும்.